உங்க பணம் ஏன் கரையுது? ஒய் யுவர் மனி இஸ் லாஸிங் வேல்யூ? உங்க பேங்க்ல சேமிச்சு வைக்கிற பணம் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிட்டே இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அது பேர் தான் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். பொருட்களோட விலை ஏறிக்கிட்டே இருக்கும்போது உங்க பணத்தோட மதிப்பு இறங்கிக்கிட்டே இருக்கும். வெறும் சேமிப்பு மட்டும் உங்களை பணக்காரனா ஆக்காது. பணத்தை தூ தூங்க விடாதீங்க, அதை வேலை செய்ய விடுங்க. தங்கம், ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கற்றுக்கோங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு இதெல்லாமே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பணம் தேவைப்படும். அப்படின்னா தான் நீங்கள் பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஆனால் மற்ற இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு வரும்போது நீங்கள் கம்மியாகவுமே பண்ணலாம். தங்கம்ன்ற போதும் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச 1 கிராமோ அதுக்கும் கம்மியாகவோ வாங்கி வச்சு அதையுமே நீங்கள் சேமிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் தங்கம் வாங்கும்போது திரும்பி அதுலேயுமே செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. எஸ், ஸ்டாக்ஸுக்குமே சில டேக்ஸஸ் இருக்குது. ஆனால் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸை தரும். நான் டேரெக்டாக எடுத்தவொடனே போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி படிக்க ஆரம்பித்து அதில் பண்ணும்போது ஈஸியாக உங்களால் பணக்காரனாக ஆக முடியும். புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்க. பி ரிச்.